நீங்கள் வானத்தில் நட்சத்திரத்தை பலமுறை பார்த்துருப்பீங்க. நீங்கள் வானத்தில் பார்க்குற நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் போய் பார்த்தாலும் அந்த நட்சத்திரம் அதே மாதிரி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த நட்சத்திரம் பாஸ்டில் எப்படி இருந்ததுன்னு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக இப்போது இந்த செகண்டில் நீங்கள் அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே முடியாது. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எப்போவோ அழிஞ்சு போன நட்சத்திரத்தை கூட நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கலாம். நட்சத்திரங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வானத்தில் பார்க்குற எல்லாமே கடந்த காலத்தை சேர்ந்தது. நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்துக்கும் காரணம் லைட் தான். ஒருவேளை வேறு ஒரு பிளானட்டில் இல்லைன்னா வேறு எங்கேயோ இருக்க ஒரு கேலக்சியில் ஏலியன்ஸ் இருந்தாலும் அந்த ஏலியன்ஸ் நம்ம பூமியை பார்க்குறதுல ரொம்ப சிக்கல் இருக்குது. அதுக்கு காரணமும் இந்த லைட் தான். லைட் இந்த விஷயங்களில் எப்படி சிக்கல்களை ஏற்படுத்துன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எல்லா பொருளையும் பார்க்குறதுக்கு நமக்கு உதவி செய்கிற லைட் தான் இந்த யூனிவர்ஸ்லேயே மிக வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடியது. லைட் ஒரு செகண்டுக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும். அக்யூரேட்டாக சொல்லணும்னா 29,97,92,458 மீட்டரை லைட் ஒரு செகண்டில் கடந்திருக்கும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, லைட் இந்த பூமியை ஒரு செகண்டில் 7.5 டைம்ஸ் சுற்றி வந்திருக்கும். அதாவது நீங்கள் ஒரு தடவை சொடக்கு போடுறதுக்குள்ளே இந்த லைட் 7.5 டைம்ஸ் இந்த பூமியை சுற்றி வந்திருக்கும். இவ்வளோ ஸ்பீடில் லைட் ட்ராவல் பண்ணாலும் சன்லேருந்து கிளம்புன லைட் பூமியை ரீச் ஆக 8.3 மினிட்ஸ் ஆகும். இதுக்கு காரணம் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான். பூமி சூரியன்லேருந்து 14.7 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆனால் லைட் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்யுது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 1.8 கோடி கிலோமீட்டர். ஒரு நிமிஷத்துக்கு 1.8 கோடி கிலோமீட்டர்னா 14.7 கோடி கிலோமீட்டர் கிடக்க சுமார் 8.3 நிமிஷம் ஆகும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சூரியன்லேருந்து கிளம்பின ஒளி பூமி அடைய 8.3 நிமிஷம் ஆகிறதுனால 8.3 நிமிட பழைய சூரியனை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை சூரியன் இப்போ அழிஞ்சாலும் அது நமக்கு தெரிய 8.3 நிமிஷம் ஆகும். அடுத்து நிலவு. பூமியிலேருந்து நிலவு சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சூரியனை கம்பேர் பண்ணும்போது நிலவு பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதனால் மூன்லைட் நம்ம எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு 1.3 செகண்ட்ஸ் தான் ஆகுது. அப்போது நீங்கள் நிலவை பார்க்குறீங்கன்னா அது 1.3 செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக சேர்ந்தது. மனிதன் முதல் முறையாக நிலவுக்கு போன 1969 அப்போலோ 11 மிஷனை லைவாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ் மூணை ஆர்பிட் பண்ணிட்டு மூணோட சர்ஃபேஸில் நடந்ததுக்கப்புறம் எர்த்தில் இருக்க கண்ட்ரோல் ரூம்லேருந்து கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் அளித்தாங்க. இந்த டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ்லாம் ஒன்று நோட் பண்ணாங்க. என்னன்னா, கேட்ட கொஷனுக்கு எல்லாம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆன்சர் பண்ண லேட் ஆனது. இது ஏன்னா கண்ட்ரோல் ரூமுக்கும் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கும் நடுவில் கனெக்ஷன் ரேடியோ வேவ்ஸ்ல இருந்து. இந்த ரேடியோ வேவ்ஸும் ஒரு விதமான எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். இதுவும் லைட்டு போல தான் பிஹேவ் பண்ணும். லைட் நிலவை அடையிறதுக்கு 1.3 செகண்ட்ஸ் எடுத்துக்குன்னா ரேடியோ வேவ்ஸும் 1.3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ கொஷின் பூமியிலேருந்து மூணு ரீச் ஆகிறதுக்கு 1.3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அதுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் ரிப்ளை பண்ணி திரும்ப பூமியை ரீச் ஆகிறதுக்கு 1.3 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஒரு கொஷினுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் ரிப்ளை பண்ண 2.6 செகண்ட்ஸ் டிலே ஆகும். நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ளேயே இவ்வளோ டைம் டிலே ஆகுதுன்னா சோலார் சிஸ்டத்தை தாண்டி எவ்வளோ டைம் டிலே ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெலிஸ்கோப்பை வச்சு நம்ம மில்கி கேலக்ஸி பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியை பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் பார்க்குற ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி 25 லட்சம் வருஷம் பாஸ்ட்டாக சேர்ந்தது. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி பூமியிலிருந்து 25 லட்சம் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது. இதனால தான் இவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ். இதையே அப்படியே ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை ஒரு ஏலியன் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிலேருந்து நம்ம எர்த்தை ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப்லேருந்து பார்க்குதுன்னு வச்சுக்கோம். அந்த ஏலியனுக்கு நம்ம எர்த் 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி தான் தெரியும். இன்ஃபேக்ட் நம்மளோட பூமி இப்போ இருக்க மாதிரி 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்போ இருக்கிறத விட பூமி ரொம்ப குளிராக இருந்தது. காண்டினென்ட்ஸோட பொசிஷன்லாம் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருந்தது. இந்த பீரியடில் தான் குரங்குலேருந்து மனுஷனை எவல்யூஷன் ஆகிட்டு இருந்த ஆஸ்ட்ரோபிதிகஸ் அஃபரன்சிஸும் ஹோமோ ஹேபிலிஸும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கணுன்னா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் இருக்க அந்த ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப் தேவை. அந்த டெலஸ்கோப்போட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும்னா 15 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ். 15 ட்ரில்லியன்னா எவ்வளோனா நீங்கள் 15க்கு பக்கத்தில் 12 ஜீரோவை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் ஏலியன்ஸ் எர்த்லேருந்து 90 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க TOI 1231b அப்படின்ற பிளானட்லேருந்து நம்ம எர்த்தை பார்த்தா நம்ம எர்த்தில் இன்னும் செகண்ட் வேர்ல்டு வரையே முடிஞ்சிருக்காது. ஒருவேளை ஏலியன்ஸ் நம்ம எர்த்லேருந்து 4.24 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க ப்ராக்சிமா B அப்படின்ற பிளானட்லேருந்து நம்ம எர்த்தை பார்த்தா எர்த் எப்போலேருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி அந்த ஏலியன்ஸுக்கு தெரியும். ஆனால் இதை பார்க்குறதுக்கு அந்த ஏலியன்ஸுக்கிட்ட 25 லட்சம் டயாமீட்டர் இருக்க ஒரு டெலஸ்கோப் தேவை. சோலார் சிஸ்டத்துக்குள்ளே 8 பிளானட்ஸ் இருக்குது. நம்மளோட மில்கி வே கேலக்சியில் பல லட்சக்கணக்கான பிளானட்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்ஸில்
எண்ண முடியாத அளவுக்கு பிளானட்ஸ் இருக்குது. இதில் ஒன்றுத்தில் கூடவா ஏலியன்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். நீங்கள் யோசிச்சது கரெக்டு தான். ஒருவேளை இந்த பிளானட்ஸில் ஏலியன்ஸ் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். ஆனால் அந்த ஏலியன்ஸும் நம்மளும் கனெக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஏதோ ஒரு பிளானட்ஸில் ஏலியன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம இடத்துலேருந்து அந்த பிளானட் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கும் அந்த பிளானட்டுக்கும் டைம் வேரியேஷன் இருக்கும். அதனால் நம்ம அந்த பிளானட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம் அப்சர்வ் பண்ணுற பிளானட்ஸோட டிஸ்டன்ஸ் அதிகரிக்க நமக்கும் அந்த பிளானட்டுக்கும் இருக்கிற டைம் வேரியேஷன் அதிகரிக்குது. இந்த டைம் டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸை கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, மிக தூரத்தில் இருக்கிற பிளானட்ஸ் அப்சர்வ் பண்ண நமக்கு மிகப்பெரிய டெலஸ்கோப் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியை கிளியராக அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு 15 ட்ரில்லியன் கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்க டெலஸ்கோப் தேவை. ஆனால் நம்ம சோலார் சிஸ்டத்தோட மொத்த டயாமீட்டரு 287.46 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ எவ்வளோ பெரிய டெலஸ்கோப் வேணும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. கடைசியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.